Okay, good afternoon guys. Our next topic is investment function. Okay, so investment function வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரெஃபரிங் டு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ இன்னொரு ஃபேக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாயிரும். ஓகே, ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தான் வந்து இன்வர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே டைரக்ட் ரிலேஷன்ஷிப்னா ரெண்டுமே வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் டைரக்ட் ரிலேஷன்ஷிப். இன்வர்ஸ்னாலே ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்கிறப்போ இன்னொன்று வந்து நெகட்டிவ் ஆயிரும். தட் மீன்ஸ் இஃப் ஒன் ஃபேக்டர் இஸ் இன்க்ரீசிங் ஆட்டோமேட்டிக்கலி தி அதர் ஃபேக்டர் will decrease. Okay, so investment function வந்து எதை ரெஃபர் பண்ணுது? இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிலேஷன்ஷிப். ஓகே, அது ரெண்டோட ரிலேஷன்ஷிப் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். அது ரெண்டுமே எப்படி இருக்குமா? இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதோட ஸ்லோப் வந்து டவுன்வேர்ட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறப்போ இன்னொரு ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகுற சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அப்போது அது வந்து அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்வேர்ட்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் த திங். அண்ட் கம்மிங் டு த ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஹியர் இங்கே ஐ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எஃப் ஹியர் ரெஃபரிங் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர், ஃபங்க்ஷன் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ இங்கே ஆர்னா வந்து இண்டிபெண்ட் வேரியபிள். திஸ் இஸ் ஆர் இஸ் இண்டிபெண்ட் வேரியபிள் அண்ட் ஐ இஸ் அ டிபெண்ட். ஓகே, ஸோ ஐ வந்து டிபெண்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதில் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எது மேலே டிபெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து டிபெண்ட் ஆகுது. ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிபெண்ட். ஸோ ஆர் இஸ் இண்டிபெண்ட். ஓகே, ஸோ ஆர் வந்து எந்த ஃபேக்டர் மேலே டிபெண்ட் ஆகாது. வெராஸ் ஐ இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி டிபெண்டிங் ஆன் rate of interest. That is why I is dependent and R is independent. Okay, so since I is dependent and R is independent, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாவில் படித்த மாதிரி இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுனால ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேரியபிள் வந்து எது மேலே டிபெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மேலே டிபெண்ட் ஆகும். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிரும். Okay, so this is the inverse relationship. If rate of interest is increasing, interest rate வந்து அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் கம்மியாயிரும். இன்வெஸ்ட் வந்து கம்மியாக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி அதிகமாக இருக்கிறப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஓகே, ஸோ வெரி சிம்பிள். யூ நீட் டு ரிமெம்பர் த டெஃபினிஷன் அண்ட் த ஃபார்முலா. ஓகே, அண்ட் ஸோ அதோட மீனிங்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ த டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் purchase of stocks, shares, debentures, government bonds and equities. ஸோ ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் ரெண்டுமே வந்து பங்கு தான் வந்து ஒரு பாகம் இல்லை ஒரு பங்கு ஒரு கம்பெனி ப்ராப்பர்ட்டியோட பங்காக இருக்கட்டும் அதோட ஒரு பாகமாக இருக்கட்டும் அதை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் ஸ்டாக் அண்ட் ஷேர்ஸ். ஸோ டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரம், எல்லா பத்திரம் கவர்மெண்ட் பத்திரமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ரைவேட் பத்திரம் எல்லாமே வந்து டிபென்ச்சர்ஸ் வந்து குறிக்குது. அண்ட் ஈக்விட்டி இஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் சிமிலர் டு ஷேர்ஸ். ஓகே, ஸோ த டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போ ஒரு ஸ்டாக் வந்து வாங்கினாலும் இல்லை ஷேர்ஸாக இருக்கட்டும் டிபென்ச்சர்ஸாக இருக்கட்டும் கவர்மெண்ட் பாண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஈக்விட்டிஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா வந்து வாங்குறதுக்கு வந்து நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் வந்து இவங்க வந்து த மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு கீன்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓன்லி ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்ம வந்து இப்போ ஒரு when we are buying any gold or land ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குறப்போ அதுதான் வந்து ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். அதே வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கு ஷேர் டிபென்ச்சர்ஸ் வாங்குறப்போ அது வந்து ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் கீன்னு சொல்லியிருக்காரு. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான், ஆனால் அது வந்து ஒரு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க.
So this type of investment does result in an addition to the stock of real capital of the nation. Okay, ஒரு கண்ட்ரியோட வந்து ஒரு ரியல் கேபிட்டலுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்மளோட கண்ட்ரியோட கேபிட்டலுக்கு வந்து ஒரு இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. ஒரு நம்ம கண்ட்ரியோட கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஆட் ஆகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, அண்ட் தட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் கம்மிங் டு டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், நம்மளுக்கு இங்கே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அட்டானமஸ் அப்படின்னா வந்து ஒரு இண்டிபெண்ட். ஓகே, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் investment that is not dependent on national income. ஓகே, இந்த நேஷ்னல் இன்கம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டிபெண்ட் ஆகாது. ஓகே, நம்மளோட நேஷ்னல் இன்கம் கூட வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ மெயினாக இது எந்த மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் த வெல்ஃபேர் மோட்டிவ், நாட் ஃபார் மேக்கிங் ப்ராஃபிட்ஸ். வெல்ஃபேர் மோட்டிவ்னா ஒரு சமுதாய நலத்துக்காக இருக்கட்டும், வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை. மற்றபடி இந்த ப்ராஃபிட், ஒரு லாபம் எடுக்கிறதுக்காக, ஒரு கம்பெனி லாபமாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட்க்கு லாபமாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட்ஸ், பிரிட்ஜஸ், ஸ்கூல்ஸ், சேரிட்டபிள் ஹவுசஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுதான் வந்து அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். Okay, and coming to next, not affected by rise in raw materials of or wage of workers அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து நம்ம லைக் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறப்போ இல்லை இந்த வேலையாட்களுக்கு காசு கொடுக்குறப்போ எந்த ஒரு அஃபெக்டும் இருக்காது. எப்பயும் போல் வந்து நமக்கு அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயும் ஒரு கண்ட்ரிக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதிலிருந்து எடுத்து ரா மெட்டீரியல்ஸ் விலை அதிகமானாலும் இல்லை கம்மியானாலுமே, இல்லை வந்து ஒர்க்கர்ஸோட சேலரி அதிகமாக வேஜஸ் வந்து அதிகமாக கொடுக்குறாங்களோ கம்மியாக, எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் essential development of nation and out of depression. Okay, so out of depression, so depression is a state where நம்மளோட ஒரு எக்கானமி, ஒரு கண்ட்ரியோட எக்கானமி வந்து ஒரு டவுன்ஃபால் ஸ்டேஜில் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு டிப்ரெஷன் எதுவும் இல்லாமல் அண்ட் நேஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டுமே வந்து நம்ம இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூ நீட் டு ரிமெம்பர் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னா வந்து இண்டிபெண்ட். ஓகே, அது வந்து நேஷ்னல் இன்கம் கூட சம்மந்தப்பட்டு இருக்காது. இது அதிகமாக வந்து ஒரு வெல்ஃபேர், ஒரு சொசைட்டி வெல்ஃபேர், ஒரு நேஷனுக்கு வெல்ஃபேர் தான் வந்து இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். லைக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சேரிட்டபிள் ஹவுசஸ், ஸ்கூல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஓகே, அண்ட் எந்த ஒரு விலை உயர்வுக்கோ இல்லைன்னா வந்து இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ரைஸ் இன் ரா மெட்டீரியல்ஸ் ஆர் வேஜ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் will not affect the autonomous investment. Okay, அண்ட் இது வந்து ரொம்ப அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனோட டெவலப்மெண்ட்டுக்கு அண்ட் ஒரு கண்ட்ரி வந்து ஒரு லோ எக்கானமிக் வைஸாக வந்து கம்மியாக இருக்குதுன்னா அதிலிருந்து மீண்டு வர நம்ம இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் கேபிட்டல் ஃபார்மேஷன் which is independent. Autonomous investment is expenditure on the capital formation which is independent of the change in income, rate of interest or rate of profit. Okay, autonomous investment வந்து நம்ம கேபிட்டல் ஃபார்மேஷன் நமக்கு வந்து ஒரு முதல் இருக்கும், அதிலிருந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம நேஷனல் இன்கம் கூட வந்து இது வந்து எந்த ஒரு நேஷனல் இன்கமாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்கட்டும், ப்ராஃபிட் ரேட்டாக இருக்கட்டும், இந்த எந்த ஒரு ஃபேக்டர்ஸ் கூட இந்த அட்டானமஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது. ஓகே, ஸோ இது எப்பயுமே இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமானாலோ இல்லை நேஷனல் இன்கம் வந்து சேஞ்ச் ஆனாலோ இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, and so this investment is independent of economic activity and it is income inelastic. The volume of autonomous investment is small at all the levels அப்படி சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இந்த கன்சம்ஷன், ப்ரொடக்ஷன், இந்த இதில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்பயுமே வந்து சேஞ்ச் ஆகாது இருக்கும். அது வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும். இன்கம் இன்எலாஸ்டிக், இன்கம் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். ஓகே, அண்ட் தென் ஸோ இதோட கிராஃப் பார்த்திங்கன்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்பயுமே வந்து இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் இன்கம் எடுத்திருக்காங்க, ஒய் ஆக்சிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து இன்கம் வந்து 100, 200, 300, 4
எந்த இன்கமாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ 100, 200, 300 இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ, ஸோ இது வந்து ஒரே அட் சர்டன் பாயிண்டில் மட்டும் இருக்குது, இட் இஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். அண்ட் ஸோ கவர்மெண்ட் வந்து எதுக்கு நம்ம அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் மேக்ஸ் அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிகாஸ் ஆஃப் வெல்ஃபேர் கன்சிட்ரேஷன். ஸோ வெல்ஃபேர், ஸோ சமுதாய நலத்துக்காக தான் நம்ம வந்து அதிகமாக இந்த அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் கம்மிங் டு இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். இன்டியூஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட். ஸோ induced investment is the expenditure on fixed assets and stocks which are required when level of income or demand in an economy goes up. Okay, so நம்ம வந்து இந்த induced investment வந்து நம்ம வந்து ஒரு fixed asset and stocks which are required when level of income and demand in economy goes up. ஓகே, இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ இல்லை நம்மள எக்கானமியில் இருக்க டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப தான் வந்து நம்ம இந்த இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த ப்ராஃபிட் மோட்டிவேட்டட். ஸோ அது வந்து வெல்ஃபேர் மோட்டிவ், இது வந்து ப்ராஃபிட் மோட்டிவ். அண்ட் இட் இஸ் ரிலேட்டட் டு சேஞ்சஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஸோ நம்ம அங்கே என்ன படித்தோம், நேஷ்னல் இன்கம் கூட எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. அது நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலோ டிக்ரீஸ் ஆனாலோ அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு படித்தோம். ஆனால் இங்கே வந்து ஸோ இது வந்து நேஷ்னல் இன்கம் கூட சம்மந்தப்படுறதுனால ஸோ இந்த இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் டிக்ரீஸ் ஆகிறப்போ டிக்ரீஸ் ஆகும். அண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த நேஷ்னல் இன்கம் அண்ட் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ பாசிட்டிவ்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆகிறப்போ இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் டிக்ரீஸ் இன் நேஷ்னல் இன்கம் லீட்ஸ் டு டிக்ரீஸ் இன் இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம நேஷ்னல் இன்கம் வந்து நமக்கு நிறையா இருக்குதுன்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டியூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறையா இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஓகே, அண்ட் தென் ஸோ இது வந்து பாசிட்டிவ்லி ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே கிராஃப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேஷ்னல் இன்கம் எடுத்திருக்காங்க எக்ஸ் ஆக்சிஸில். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நேஷ்னல் இன்கம் எடுத்திருக்காங்க அண்ட் ஒய் ஆக்சிஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்கம் கூட என்டையராக வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டிபெண்ட் ஆகிறதுனால ஸோ ஜிஎன்பி எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நேஷ்னல் இன்கம் வந்து இங்கே 1ல் இருக்குது அப்படின்னா வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்த 1ல் தான் இருக்கும். அதே நேஷ்னல் இன்கம் வந்து ஒரு 2ல் இருக்குன்னா இதுவும் 2ல் தான் இருக்கும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது, ஸோ இன்க்ரீஸ் ஆக ஸோ நேஷ்னல் இன்கம் இன்க்ரீஸ் ஆக இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆனாலுமே அது எப்படி இருந்துச்சு, இப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு இல்லையா. ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃப்ரென்ஸ். அண்ட் these are the difference between autonomous and induced. So it is independent and it is planned. ஓகே, ஸோ இது வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும், இது வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க. அண்ட் இன்கம் இன்எலாஸ்டிக், இட் இஸ் இன்கம் எலாஸ்டிக். ஓகே, ஸோ இன்கம் இன்எலாஸ்டிக் அண்ட் எலாஸ்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கம் இன்எலாஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்கம் வந்து சேஞ்ச் ஆகாது. இன்எலாஸ்டிக்னா சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ ஒரே மாதிரி தான் இருக்கும். வேற எலாஸ்டிக்னா இட் கேன் சேஞ்ச், இன்கம் கேன் சேஞ்ச். அண்ட் கமிங் டு இட் இஸ் ப்ராஃபிட் மோட்டிவ் அண்ட் it is welfare. Autonomous is welfare motive and induced investment is profit motive. Okay, so these are the few differences between induced and autonomous investment. Hope you guys understood. So in case if you have any doubt in any of these topic, please let me know and call me. Okay.